சென்னையில் நீதிமன்றம் அருகே பைனான்சியரை ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முறை தவறிய உறவால் திட்டமிட்டு தீர்த்து கட்டியதன் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் பிடிஆர் காலனியில் வசித்து வந்தவர் பிரசாத். 34 வயதான இவர் பைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார். கடந்த ஜனவரி 23ஆம் தேதியன்று உத்தமபாளையம் நீதிமன்றம் அருகே உள்ள முனீஸ்வரன் கோவிலுக்கு சாமி கும்பிட சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த இருவர் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி பட்டாக்கத்தியால் வெட்ட முயற்சித்துள்ளனர். அவர்களிடம் இருந்து தப்பிய பிரசாத் நீதிமன்றம் அருகில் உள்ள தனியார் தங்கும் விடுதிக்குள் புகுந்து தஞ்சமடைந்துள்ளார். விடாமல் துரத்திச் சென்ற இருவர் அங்கேயே வைத்து அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். படுகாயமடைந்த பிரசாத் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை கண்டறிய விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதில் பைனான்சியர் பிரசாத்தை கொலை செய்தது அவரது வீட்டின் அருகே வசிக்கும் முனீஸ்வரன் என்ற அனீஷ் ரகுமான் என்பது தெரிய வந்தது. 40 வயதான இவர் கோழிக்கடை நடத்தி வந்துள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மதுரையில் நடந்த ஒரு கொலை வழக்கில் அனீஷ் ரகுமான் கைதாகி சிறை சென்றார். அப்போது அனீஷ் ரகுமான் மனைவி சித்தி சுனைதாவுக்கும் பக்கத்து வீட்டில் வசித்த பிரசாத்திற்கும் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த டிசம்பர் மாதம் சிறையில் இருந்து அனீஷ் ரகுமான் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். தனது மனைவி மற்றும் பிரசாத் இடையே திருமண பந்தத்தை மீறிய உறவு இருந்ததை அறிந்து அவர் கண்டித்துள்ளார். அதில் ஏற்பட்ட தகராறில் பிரசாத் மற்றும் சித்தி சுனைதா இருவரும் சேர்ந்து அனீஷ் ரகுமானை தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விவகாரம் காவல் நிலையம் வரை சென்றதால் அனீஷ் ரகுமானை விட்டு அவரது மனைவி சித்தி சுனைதா பிரிந்து சென்றுள்ளார். தனது மனைவி பிரிந்து சென்றதற்கு பிரசாத் தான் காரணம் என நினைத்து அவர் மீது அனீஷ் ரகுமான் கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் தனது அக்கா மகனான முத்து என்பவருடன் சேர்ந்து பிரசாத்தை தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று உத்தமபாளையம் நீதிமன்றம் அருகே அவரை இருவரும் ஓட விரட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. தொடர்ந்து குற்றவாளிகளை தேடி வந்த உத்தமபாளையம் போலீசார் கோம்பை பகுதியில் பதுங்கியிருந்த அனீஷ் ரகுமான் மற்றும் முத்து ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முறை தவறிய உறவால் பைனான்சியர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் உத்தமபாளையம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.